ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாக்கா தோசை மாவு நம்ம பார்பி கூட எப்படி அரைக்கிறதுன்னு. ஒரு பங்கு அரிசிக்கு 1/4 பங்கு உளுந்து எடுத்து அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நம்ம தோசை மாவை அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசி தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தோசை மாவை நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆட்டுக்கல்லில் அரைக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆட்டுக்கல்லில் தான் தோசை மாவு அரைப்பாங்க. இப்போ அரிசி மாவு அரைச்சாச்சு, அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அரிசி மாவு எடுத்து வச்ச பிறகு அதே கல்லில் நம்ம உளுந்து போட்டு தனியாக அரைச்சிக்கிட்டு அந்த அரைச்சி வர உளுந்து மாவையும் நம்ம அரிசி மாவு கூட சேர்ந்து கலந்து கொஞ்சோன்னு புளிக்க விட்டு நம்ம இட்லியோ தோசையோ சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ரொம்ப நாள் முன்னாடியே எடுத்து வச்சது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் என்னால் எடிட்டிங் பண்ணி போட முடியல. எனக்கு கொஞ்சம் வேறு ஒர்க் வந்துடுச்சு. என்னோடய சேனலில் கண்டினியூஸாக பார்த்துட்டுருங்க. இனிமேல் நான் சீக்கிரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நான் ஏற்கனவே கொஞ்சம் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக தான் இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம். நான் குக்கிங் வீடியோ இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. திரும்பவும் சூன் ஸ்டார்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக பண்ண பிறகு நான் குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.